இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்தி சுருக்கம். விஜய் மனுவில் சிக்கல், பெரம்பூரில் பரபரப்பு. முதல் முறையாக தேர்தல் களம் காணும் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனுவை ஏற்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்தார். ஆனால் பிற கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரமாண பத்திரத்தில் குளறுபடி இருப்பதாக புகார் செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே விஜய் சொத்து வரி செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய பாமக பிரமாண பத்திரம் தொடர்பாகவும் சந்தேகம் கிளப்பியது. தங்களிடம் போதிய ஆதாரம் இருப்பதாகவும் அதை சமர்ப்பிப்போம் என்றும் பாமகவினர் கூறினர். இதனால் விஜய் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டது. பாமகவினர் சமர்ப்பிக்கும் ஆதாரத்தை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. பணக்கார வேட்பாளர் யார்? கவனம் ஈர்த்த லீமா ரோஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லீமா ரோஸ் தனது வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்தார். பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்டினின் மனைவியான இவர் தனது பெயரில் 1048 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கணவர் மார்டின் பெயரில் 4159 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும், மகன் ஜோஸ் மார்டின் பெயரில் 665 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுடன் லீமா ரோஸ் பணக்கார வேட்பாளராக கவனம் பெற்றுள்ளார். விஜயை எதிர்த்து 5 விஜய் போட்டி. இது லிஸ்ட்லேயே இல்லாத ட்விஸ்ட். பெரம்பூரில் என்ன நடக்குமோ? தமிழகத்தில் நேற்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. மொத்தம் 14,700 வேட்புமனுக்கள் தாக்கலாகி இருக்கின்றன. வேட்புமனு குளறுபடி காரணமாக தள்ளுபடியாகிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு தொகுதியில் ஒருவர் 4 விதமான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். அந்த எண்ணிக்கை அடிப்படையில்தான் 14,700 வேட்புமனுக்கள். அதுவே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 6,000 பேர் இருப்பார்கள். பொதுவாக விஐபி தொகுதி வேட்புமனு தாக்கலில் ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கும். அப்படிதான் விஜய் இறங்குவதால் தேசிய அளவில் கவனம் ஈர்த்திருக்கும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது விஜயை எதிர்த்து அவர் பெயரிலேயே 5 விஜய் களமிறங்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூரை பொறுத்தவரை மொத்தம் 66 வேட்புமனுக்கள் தாக்கலாகி இருக்கின்றன. தாவேக தலைவர் ஜோசப் விஜய் என்ற பெயரில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரை எதிர்த்து ஜோசப் என்ற பெயரில் 2 பேரும், விஜய் என்ற பெயரில் வேறு 2 பேரும் போட்டியிடுகின்றனர். அதாவது விஜய் பெயரிலேயே அவரை எதிர்த்து 4 பேர் களம் இறங்கியுள்ளனர். அதேபோல் திருச்சி கிழக்கிலும் விஜய் என்ற பெயரில் ஒருவர் போட்டியிடுகிறார். இவர்களை களம் இறங்கியுள்ளனர் என்று சொல்வதை விட களம் இறக்கிவிடப்பட்டுள்ளனர் என்று சொல்வதே சரியாக இருக்கும் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். பொதுவாக நட்சத்திர வேட்பாளரை வீழ்த்த அவர் பெயரிலேயே கட்சிகள் நிறைய பேரை சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்ய வைப்பது வாடிக்கையாக இருக்கிறது. சிலர் கல்லா கட்டவும் களம் இறங்குவார்கள். ஓட்டுப்பெட்டியில் ஜோசப் விஜய், விஜய் ஜோசப் என பெயர்கள் மாறி மாறி வரும்போது ஒரிஜினல் விஜய் யார் என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுவிடும். ஒரிஜினல் விஜய்க்கு விழ வேண்டிய ஓட்டு குறிப்பிட்ட அளவில் டூப்ளிகேட் விஜய்க்கும் சென்றுவிடும். இப்படி ஓட்டு பிரிப்பதுதான் இவர்கள் வேலை. உதாரணத்துக்கு 2024 லோக்சபா தேர்தலில் பன்னீர்செல்வத்துக்கு நேர்ந்த கதியை சொல்லலாம். ராமநாதபுரம் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட அவரை 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நவாஸ் கனி வென்றார். அந்த தேர்தலில் ஒரிஜினல் பன்னீர்செல்வத்தை எதிர்த்து பல பன்னீர்செல்வம் களம் இறங்கியிருந்தனர். ஒரிஜினல் பன்னீர்செல்வம் 3.42 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் 2,981 ஓட்டு, மலையாண்டி மகன் பன்னீர்செல்வம் 2,402 ஓட்டு, ஒய்யாதேவர் மகன் பன்னீர்செல்வம் 1,929 ஓட்டு, ஒய்யார மகன் பன்னீர்செல்வம் 1,376 ஓட்டு, ஒச்சாதேவர் மகன் பன்னீர்செல்வம் 572 ஓட்டு வாங்கியிருந்தனர். கிட்டத்தட்ட 10,000 ஓட்டை அவர்கள் வேட்டையாடியிருந்தனர். உண்மையில் இது அவர்களுக்கு தான் போக வேண்டிய ஓட்டா என்றால் அது சந்தேகம்தான். பெரும் பகுதி ஓபிஎஸ்க்கு விழ வேண்டியவை. இப்படிதான் விஜய் வாங்கும் ஓட்டை பிரிக்கவும் ஏற்பாடு நடந்திருக்கலாம். சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது.
ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட முக்கிய தலைவர்கள் தோற்று இருக்கின்றனர். படத்தில் ஒரு விரல் புரட்சி பேசிய விஜய்க்கும் ஒரு ஓட்டு மகிமை தெரியாமல் இருக்காது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என இரு தொகுதிகளிலும் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு திமுக வாய்ப்பு கொடுத்துள்ளது. அவர்கள் வலுவாகவும் இருக்கிறார்கள். இவர்களை வெற்றி பெற விஜய் பல சவால்களை தாண்டி வர வேண்டும். டூப்ளிகேட் விஜய்கள் என்ற சவாலும் அவற்றில் ஒன்று என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். சோதனை செய்யாதது ஏன்? வைகோ ஆவேசம். முதல்வர் ஸ்டாலின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்யும் போது பிரதமர் மோடி, அமித்ஷாவின் வாகனத்தை சோதனை செய்யாதது ஏன் என வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் பிரதமர், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி வருகிற விமானத்தில் எத்தனை ஆயிரம் கோடி அவர் கொண்டு வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு செய்தி பரவுகிறது. சோதனை செய்வதற்கு முற்பட்டவர்கள், அதை தூண்டிவிட்டவர்கள், ஏவிவிட்டவர்கள் யாராகவும் இருக்கலாம். முதலமைச்சர் வாகனத்தை சோதனையிட்டீர்களே, சாலை வழியாக ரோட் ஷோ என்று பிரதமர் வருகிறாரே, அவர் வாகனத்தை சோதனை இடுவதற்கு நீங்கள் தயார்தானா? இதை வெளியிடுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லை. வைகோ இதை பற்றி கவலைப்பட மாட்டார். வைகோ பேசும். அமித்ஷாவின் வாகனத்தை சோதனை இடுவீர்களா? ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு, எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். ஒருவர் சொல்லி இருக்கிறார், புரட்சி புயல் பதுங்கிவிட்டார். அந்த மனிதனின் பெயரை எல்லாம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அதை திரும்ப திரும்ப இந்த தொலைக்காட்சியிலே போட்டுக் கொண்டிருந்தார். வைகோ பதுங்குவார். புலி பதுங்கத்தான் செய்யும். பதுங்குவதற்கு பாய்வதற்கு உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்லை. மீண்டும் நம்முடைய சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் நல்லாட்சி அமைகிற போது நிச்சயமாக தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். என்ன ரிசல்ட்? பல மாதிரி கருத்து கணிப்புகள் வருகிறது. கருத்து கணிப்புகளை நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து நான் அறிந்த கருத்து கணிப்பில் 200 இடங்களுக்கு குறையாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுகிறது. திமுக தனிப்பெரும்பான்மை பெறும். டிஎம்கே will form its own government on its own. கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை. திமுகவே ஆட்சி வைக்கும். அது நடக்கும். பட்னாவிஸ் சொன்ன ஒரு வார்த்தை ஸ்டாலின் காட்டிய கடும் கோபம். மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக ராம சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் சென்ற மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறுகையில், ராம சீனிவாசனை தேர்ந்தெடுத்தால் மதுரைக்கு மெட்ரோ வரும் என்றார். Sir, also you mentioned in the rally about the metro train project towards on coming elections. After NDA win, you will proceed to assure that, sir, metro rail. Absolutely, I'm sure that once Rama Srinivas ji is elected as MLA, we will take him to Honorable Prime Minister Narendra Modi ji, and all of us know how much faith Modi ji has on this great city of Madurai, especially where the Meenakshi Amman temple is there. And Modi ji loves Tamil Nadu. Tamil Nadu is in heart of Modi ji. So I am sure that once Rama Srinivasan ji reaches to Modi ji, the metro will reach to Madurai. பட்னாவிஸின் கருத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, பாஜக எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் என்று பேரம் பேசுவதும் பிளாக்மெயில் செய்வதும் தான் மகாராஷ்டிர முதலமைச்சரின் வேலையா? அரசியல் அமைப்பின் மீது உறுதிமொழி ஏற்ற ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்தில் வந்து இப்படி பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும். நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசின் புறக்கணிப்பை மீறி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரும் சாதனை திட்டங்கள் எத்தனை என்று அவருக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் கேட்டு தெரிந்து கொண்டு பேச வேண்டும். டபுள் இன்ஜின் என்று நீங்கள் பீற்றும் டப்பா இன்ஜின் மாநிலங்களையும் தாண்டி திராவிட மாடல் ஆளும் தமிழ்நாடுதான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை சாதித்துள்ளது என்பது நினைவில் இருக்கட்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். சவரனுக்கு 1040 ரூபாய் தங்கம் விலை குறைந்தது. ஈரான் போர் உள்ளிட்ட சர்வதேச காரணங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராம் 13,950 ரூபாய்க்கும்,
சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 1,11,920 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,10,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 130 ரூபாய் சரிந்து ஒரு கிராம் 13,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்து 255 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்து 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பொதுச் செயலாளர் விலகல் தமிழக காங்கிரஸ் அதிர்ச்சி. சிவகங்கை பச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் CR சுந்தரராஜன். இவர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் என்ற முக்கிய பதவியை வகித்து வந்தார். இந்த சட்டசபை தேர்தலில் தனது சொந்த தொகுதியான சிவகங்கையில் போட்டியிட விரும்பினார். அதற்கான வேலைகளை சில ஆண்டுகளாகவே செய்து வந்தார். கோயில்களுக்கும் கிராமங்களுக்கும் பல கோடி ரூபாய் மதிப்பில் நிதி உதவிகளை செய்தார். இதனால் எப்படியும் சிவகங்கையில் தனக்குதான் சீட் ஒதுக்கப்படும் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த தொகுதியை கூட்டணியில் உள்ள கருணாசின் முக்குலத்தூர் புலிப்படைக்கு ஒதுக்குவதாக திமுக அறிவித்தது. இதனால் சுந்தரராஜனும் அவரது ஆதரவாளர்களும் பெரும் ஏமாற்றமடைந்தனர். மேலூர் தொகுதி தவிர மற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதனால் மேலூர் தொகுதியை தனக்கு ஒதுக்குவார்கள் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த தொகுதிக்கும் முன்னாள் MP விஸ்வநாதனை வேட்பாளராக அறிவித்தது காங்கிரஸ் மேலிடம். இதனால் அதிருப்தியடைந்த சுந்தரராஜன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். தனது ராஜினாமா கடிதத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அனுப்பினார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறினார். பாரதிய ஜனதா முதல்வர் ரூபாய் 1,270 கோடி ஊழல், CBI விசாரிக்க அதிரடி உத்தரவு. டில்லி மேலிடமே எதிர்பார்க்காத ஷாக். பாரதிய ஜனதா முதல்வர் தனது குடும்பத்தினருக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக அரசு ஒப்பந்தங்களை வழங்கியதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக CBI விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் முதல்வர் பெமா காண்டு தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது. 2024 சட்டசபை தேர்தலில் 3வது முறையாக வெற்றி பெற்று அவர் முதல்வராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் 1,270 கோடி ரூபாய் மதிப்பிலான பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் முறையான டெண்டர் நடைமுறைகளை பின்பற்றாமல் முதல்வரின் மனைவி, தாய் மற்றும் உறவினருக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பெமா காண்டுவின் தாய் ரின்சின், உறவினர் ஷெரிங் டாஷி ஆகியோருக்கு சொந்தமான பிராண்ட் ஈகிள்ஸ் மற்றும் அலையன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு டெண்டர் கோரப்படாமல் பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்கள் தரப்பட்டுள்ளன. மொத்தம் 1,270 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தங்களால் முதல்வரின் குடும்பத்தினர் பயனடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா மற்றும் நீதிபதி அஞ்சாரியா அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அதிரடி உத்தரவை பிறப்பித்தனர். அரசு ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக எழுந்துள்ள புகார் குறித்து CBI முதல்கட்ட விசாரணை நடத்த வேண்டும். முதல்வர் பெமா காண்டுவின் குடும்பத்தினருக்கு சொந்தமான 4 நிறுவனங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். தேவையென்றால் அதற்கு முந்தைய ஆண்டுகளை கூட விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம். CBI தனது முதல்கட்ட விசாரணை அறிக்கையை 16 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அதில் முழுமையான குற்றவியல் விசாரணை தேவையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். விசாரணைக்கு மாநில அரசும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தங்கள் உத்தரவில் நீதிபதிகள் கூறியிருந்தனர். இந்த விவகாரம் தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.